பொங்கல் லீவுக்கு எங்கே போகிறதுன்னு காஷ்மீர் மணாலின்னு பெருசாக நிறையா பிளான் பண்ணிவிட்டு கடைசியில் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி போகலான்னு நைட்டு 1 மணிக்கு கிளம்புனோம். தப்பான நேரத்தில் கிளம்பிட்டோம். செம்ம டிராஃபிக்கில் நல்லா மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாண்டிச்சேரி ரீச் ஆனோம். பாண்டி ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க சீக்கிள் க்ரூஸில் சன்ரைஸ் பார்க்க தயாரானோம். பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அங்கே போயிருந்தோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ரைடு ஃபுல்லாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். போட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்தியில வானம்னு இளையராஜா பாட்டோட அருமையான ஒரு ஃபீலிங்கோட கடலுக்குள்ளே நுழைஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக இருள் விலகி சூரிய வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் போனதில்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நல்ல அனுபவமாக இருக்கும். இதுதான் சுனாமி டிடெக்டரா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். நாங்கள் போகும்போது ட்ரிங்க்ஸ் எதுவும் தரலை, பிஸ்கெட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு மீதி எடுத்து வச்சுருந்தோம். அதையும் இறங்கும்போது ஒரு கும்பல் வழிப்பறி பண்ணிட்டாங்க. அவனுங்க யாருன்னு லாஸ்ட்டாக காட்டுறேன். எங்கள் கிட்ட பிஸ்கெட் இருக்குன்னு அவனுங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் ஜாக்ஸ்பேரோவாக ஃபீல் பண்ணிவிட்டு கரையில் இருந்து பார்த்த இடத்தெல்லாம் கடலுக்குள்ளே இருந்து பார்த்தோம். நல்லா இருந்தது. இது நான் பார்க்குற 3வது சன்ரைஸ். முதல்ல கன்னியாகுமரியில் கடற்கரையில் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா கொழுக்கு மலையில் மலை உச்சியில் இருந்து பார்த்தேன். இப்போ 3வதாக கடலுக்குள்ளே இருந்து பார்த்துருக்கேன். உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் இந்த 3 இடத்தையும் போய் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன அந்த வழிப்பறி கும்பல் இவனுங்க தான். வந்துரு ஓடிடலாம்.